Welcome to Cute Mom's Recipe. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கஸ்டர்ட் பிரெட் மலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரொம்பவே டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட லிங்க் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் சூடாகிடுச்சு. இதில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ப்ரெட்டு மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். நான் 5 ப்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓரங்கள்லாம் அப்படியே இருக்கட்டும், எடுக்க வேண்டாம். எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெட்டெல்லாம் பொரித்து எடுத்துடலாம். கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சிக்கலாம். அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா முதல்ல போட்டது கரிஞ்சு போயிடும். திருப்பி போட்டுகிட்டே இருங்க, அப்போ தான் செவக்காமல் இருக்கும். இப்போ கோல்டு ப்ரௌன் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும் ப்ரெட்டு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். ப்ரெட்டு பொரிக்க எண்ணெய் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது கடைசி ப்ரெட்டை நான் போட்டு எடுக்கிறேன். எண்ணெயை எடுத்துட்டு அதே பேனில் நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது நல்ல திக்கான பாலாக எடுத்திருக்கேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எல்லா பாலையும் ஊற்றிடாமல் ஒரு 1/4 கப்பு மட்டும் பாலை வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதி வந்துடுச்சு, சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு. இப்போ நான் 1/4 கப்பு பாலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை நல்லா கரைச்சிக்கிறேன், கட்டி இல்லாமல். கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சிக்கோங்க. இப்போ பாலில் இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா போய் அடியில் போய் அடி பிடிச்சிரும், கட்டியும் விழுந்துடும். கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு ஹதீஸ் பார்த்துடலாம். பாங்கை கேட்டால் பாங்கு சொல்பவர் கூறுவதை போன்று நீங்களும் கூறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள். இதை அறிவித்தது அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹ். புகாரில் 611வது ஹதீஸாக பதிவாயிருக்கு. இன்ஷா அல்லாஹ் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா இது கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கெட்டியாகக்கூடாது, ஓரளவுக்கு கொலன்னு இருந்தாலே போதும். காய்ச்சின கஸ்டர்டை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு பொரிச்சு வச்ச ப்ரெட் துண்டுகளை எடுத்து இதில் அடுக்கிடலாம். அடிக்கிறதுக்கு மேலே நட்ஸையும் கொஞ்சம் தூவிக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும், சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ப்ரெட் மலாய் ரோல் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவும், அடுப்பு இல்லாமல் ப்ரெட் மலாய் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை நான் வீடியோவுக்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில், இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.